ஹாய் வாங்க சிம்பிளான வெண்டைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெண்டைக்காயை கழுவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெட்டி வச்சிருக்க வெண்டைக்காயும் போட்டு வெண்டைக்காய் தேவையான அளவு உப்பும் போட்டு வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கின வெண்டைக்காயை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். நான் அதே கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சீரகம் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் கொட்டி ஒரு கிளறிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டு நல்லா 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமா அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு முட்டை ட்ரை ஆகிற நேரத்தில் தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான வெண்டைக்காய் முட்டை பொரியல் தயார். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.